இந்த வீடியோல நம்ம கிச்சனுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையோட இலையை அதிக நாள் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கண்ணி எடுத்திருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட இலையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இலை மட்டும் தான் வச்சு பொரியல் பண்ணணும். அதனால இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. கீரையோட இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். ஈரம் இல்லாம ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கவர்ல கீரையோட இலையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கவரை டைட்டா கட்டக்கூடாது, லூஸாவே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல நீங்க பொன்னாங்கண்ணி கீரையோட இலையை ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே யூஸ் பண்ணலாம். பொன்னாங்கண்ணி கீரை அந்த குச்சியில இருந்தே வளர ஆரம்பிக்கும். அதனால இந்த குச்சியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீட்லயே நட்டு வச்சு பாருங்க. இது போல பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.